ஹை வாஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து மொத்தமாக குழப்புறானுங்களே. பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து ஒரு 0.47% வந்து மைனஸ்ஸு, மிட் கேப் வந்து 0.47 அதுவும் மைனஸ்ஸு, ஆனால் ஸ்மால் கேப் வந்து 0.53% ப்ளஸ்ஸு. அதே மாதிரி மைக்ரோ கேப் பார்த்திங்கன்னா அது ஒரு 1.28% வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது, மைனஸ் அண்ட் ப்ளஸ். இது பெஞ்ச் மார்க் வந்து மைனஸில் இருக்குது, ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் அப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ரைட் டைரக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு தெளிவான இது இல்லை. மேபி அன்டில் ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு மாதிரி தெரியுது. பார்ப்போம், நம்ம சார்ட்டுக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்ட்ரீட் பிட். There is at least one group of people who get information before us. People who trade on inside information or stealing our money. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட். நம்ம ஃபேட் ஃபிங்கர், ஸ்மார்ட் மணி, பிக் மணி, ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்துட்டு இதெல்லாமே இன்சைட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதை வச்சு முன்னாடியே அவங்க பணம் பார்த்துருவாங்க. ஸோ மார்க்கெட் அந்த அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கும். பல நேரங்கள் அது மாதிரி நடக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு திருட்டுத்தனம் தான் இது. ஸோ அதை தான் வந்து ஆத்தரும் சொல்ல வர விஷயம். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கழுவுற மீனில் நழுவுற மாதிரி மீன் மாதிரி நம்ம இருந்து தான் நம்ம 4 காசு சம்பாதிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் ரனில் ஒரு சரியான முடிவாக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா 101 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு, 21,352. ஸோ நேற்று மேக்ஸ் பெயினில் பார்த்தோம் 21,400 வந்து நேற்று மேக்ஸ் பெயினாக இருந்தது. அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 75 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் முடியலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 48 பாயிண்ட் வந்து அங்கே இருந்த மைனஸில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்முடைய கணிப்பு ஓரளவு கரெக்டாக வந்துருக்குது, சந்தோஷம். ஓகே, லெஃப்ட் சைடு வந்து கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2600 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1421 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1077 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 102 ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு. 147 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட், 44 ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கியூட் லிமிட் டச் ஆயிருக்கு. 158 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை, 15 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ. ஸோ இது வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. இது நல்லா ஏறி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து ஐ திங்க் 102, 103 இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 55 நம்பர்ஸ் வந்து இது ஏறிக்கிறது ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். ஸோ தோ வந்து நிஃப்டி 100 பாயிண்ட் மைனஸில் இருந்தால் கூட இது வந்து நல்லா வந்திருக்கிறது வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ப்ளஸ்னு முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த செக்மெண்ட் அந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறையா டச் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிசமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி யார் கண்ட்ரிபியூட்டர் நிஃப்டிக்கு இந்த அளவுக்கு அப்படின்றத பார்த்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் சைடில் ரிலையன்ஸ் வந்து 17.99 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன், தென் ஐசிஐசிஐ 15.72 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். நெகட்டிவ் சைடில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் -26.12 பாயிண்ட்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் 17.47. நேற்று தமிழில் போட்டிருந்தேன், நீ ஒரு நாள் மேலே போகிற நான் ஒரு நாள் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அதே மாதிரி நடந்துருக்குது. நேற்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸ்ஸு, ஐசிஐசிஐ மைனஸு, இன்றைக்கி ஐசிஐசிஐ ப்ளஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி மைனஸு. நல்லா சொன்ன மாதிரியே பேசி வச்சு விளையாடுற மாதிரி தான் தெரியுது இது. ஓகே, எஃப்ஐஐ டேட்டா பார்க்கலாம். ஸோ ஃபார் எஃப்ஐஐ 33,634 crores நெட் செல்லிங்கில் இருக்காங்க. டிஐ வந்து 16,501 crores வந்து நெட் பையிங். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, நேற்று எஃப்ஐஐ வந்து 27,000 கோடி வந்து நெட் பையிங்லேயும் 34,000 கோடி வந்து நெட் செல்லிங் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 7,000 வந்து நெட் செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் நான் என்னது ஃபீல் பண்ணுறேன்னாக்கா, இந்த அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு லோ ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கலான்ற ஒரு கணிப்பு தான். ஸோ ஒன் திங் கன்ஃபார்ம் வந்து இது வந்து நிறைய போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட டிஐயும் அதே மாதிரி தான் தெரியுது. பட் டிஐ வந்து ஒரே மாதிரி இருக்குது, கிராஜுவலாக இருக்குது. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்நார்மலாக லாஸ்ட் 2 டேஸில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மோஸ்ட் ப்ராப்ளி
போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அடுத்த மூவுக்கான தயாராகி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் டேஸ் வைஸ் டேட்டா இருக்குது, நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மந்த்லி வைஸ் டேட்டா. ஸோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,453, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங். அங்கேருந்து வந்து மார்க்கெட் நல்ல கீழே 21,447 வரை நம்ம மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நியர்லி ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி, எகெயின் வந்து 100 பாயிண்ட் டவுன் சைட், எகெயின் ஒரு 125 பாயிண்ட் வந்து ரெக்கவரி. ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் தான். ஒரு பெரிய அளவு ஒரு டவுன் சைடுனா பெரிய நம்பர் எல்லாம் கூட வந்து அந்த வித்தின் இந்த ஹைக்கும் லோவும் பார்த்திங்கனாக்கா ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு காட்டிட்டாங்க, எக்ஸ்பைரி டேயில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் பார்த்திங்கனாக்கா ஹெவி ரெக்கவரி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். ஒரு 130 வரைக்கும் ஒன் சைடு மார்க்கெட் தான். நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் 45,082, லோ 44,429. ஸோ அரௌண்ட் வந்துட்டு ஒரு 350 பாயிண்ட் டவுன் சைடு வந்தது. வந்துட்டு இங்கேருந்து பாருங்கள் செம்ம ரெக்கவரி. இங்கேருந்து எஸ்பெஷலி இந்த கேண்டலேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து பாருங்கள் 44,600 இருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க, 4,500. ஒரு 500 பாயிண்ட்டை போயிட்டு திரும்ப ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து எகைன் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ஸ். ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு அப்சர்ச். ஸோ இதே தான் வந்து நம்ம நிஃப்டிலையும் பார்க்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ ப்ராபப்ளி நமக்கு மண்டே வந்து ஒரு பாசிட்டிவாக முடியாததுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே, 26 ஜான் ரிபப்ளிக் ஹாலிடே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மண்டே வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ரொவைடட் 3 டேஸ் இருந்ததுனால வந்து ஜியோபொலிட்டிக்கலி பெரிய மாற்றங்கள் இல்லாத வரைக்கும் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ மேக்ஸ் பெயின் பார்க்குறது அடுத்த மில்லியன் இன்றைக்கி தான் வந்து எக்ஸ்பீரியன் முடிஞ்சிருச்சு. நம்ம சொன்ன அதே டேட்டா பாயிண்டில் தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரெண்டுக்கு போயிடலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்க்கும்போது ஸோ இந்த இடம் நம்ம கிரிக்கப்பான்னு சொல்லியிருந்தேன். இந்த 21,200 இந்த ஜோன், இந்த 21,800, இந்த 600 பாயிண்டில் வந்து ஹெவியாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து 2 இதில் நடக்கலாம். டவுன் சைடில் இருந்தால் கூட வந்து ஒரு பெரிய டவுன் சைடு வரும், அப் சைடு வந்தாலும் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து அகைன் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த 21 தான். 21 பிரேக் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும், பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு டவுன்ஃபால் வரும். ஆச்சுனாக்கா 20,000 தான். அங்கேருந்து வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து சாதாரணமாக இறங்கிடும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு வந்து மொமெண்டம் எதுவுமே கிடையாது. ஈவன் இண்டிகேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம் அப்படியே வந்து கிராஜுவல் லாஸ் ஆகிட்டு அரௌண்டு 50 கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கிளியர் டைரெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணாமல் இருங்க. லாங்காக இருக்கட்டும் ஷார்ட்டாக இருக்கட்டும் இது ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கிளியர் டைரெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயன்றதை விட ஒரு தப்பிச்சிக்கலாம், நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், நஷ்டப்படாமல் இருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொன்னது தான் வந்துட்டு இந்த 45,000 வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ நேற்றும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கரெக்டாக எக்ஸாக்டில் முடிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி நல்ல டவுன் சைட் போய்ட்டு எகெயின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து கீழே போக விட மாட்டேன்றாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். தோ கேண்டில் வந்து இது ஒரு நெகட்டிவாக தெரிஞ்ச கூட வந்து நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்து எகெயின் அந்த சப்போர்ட் கிட்டேயே வந்து எக்ஸாக்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது இது இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஸோ நிஃப்டி நினச்சி கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்க, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுன்னு சொல்லலாம். பட் இதை பொறுத்து கொஞ்சம் இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஸோ அன்டில்ஸ் இது வந்து இந்த 47 பிரேக் பண்ணாத வரைக்குமே கூட நம்ம இது வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ராட் மார்க்கெட், நம்ம இது பெஞ்ச் மார்க்கெட் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். நம்ம ப்ராட் மார்க்கெட் எப்படி இருக்குது, மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 18 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு.
பட் எஸ்பெஷலி மிட் கேப் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ், பட் ஸ்மால் கேப் பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டு இண்டெக்ஸ் வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு மார்ஜினலி ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து 81 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது, ஸ்மால் கேப் வந்து 76 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ கலெக்டிவாக பார்க்கும்போது ஜஸ்ட் 18 பாயிண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து கலெக்டிவ் இண்டெக்ஸ் இந்த மிட் அண்ட் ஸ்மால் 400 அப்படின்றது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி ஸ்டில் கிடையாது. பார்ப்போம். அதே மாதிரி நம்ம மைக்ரோ கேப் பார்க்கும்போது நல்ல ஒரு 250 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ ஸ்டில் வந்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் 400 அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து நமக்கு நிறைய ஹோப் கொடுக்குது. நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அப் மூவ் வர ஆரம்பிச்சதுனாக்கா இது கண்டிப்பாக வரும். எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரு பேட்டர்னாக வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன், நேற்று கூட சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னாக பீரியடிக்கலாக வந்துட்டுருக்கு. ஸோ இது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபால் வந்து கரெக்ட் டைமில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பைரி டைம் வேறு. ஸோ கரெக்டாக அந்த இது பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் பட்சத்தில் அகெயின் வந்து நம்ம நிஃப்டி சைட்லேயே வந்து ஒரு ஆல் டைம் ஹை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கதை. நம்ம யூஎஸ் மார்க்கெட் நம்ம பெரிய அண்ணனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ யூஎஸ் நேற்று வந்து டவ் வந்து 99 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 3.4 பாயிண்ட்னு சொல்லலாம். நாஸ்டாக் வந்து 55 பாயிண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸடாக இருக்குது. ஈவன் இப்போ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் மிட் கேப் நெகட்டிவாகவும் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் தமிழ்லேயே கொடுத்துருந்தேன், ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு கிளியர் டைரெக்ஷன் இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ யூகே மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் வந்து ட்ரேடிங்கில் இருக்குது நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில். ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நியர் ஃப்ளாட் தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம நெகட்டிவாக இது க்ரீனாக இருந்தால் கூட, ரெட்டாக இருந்தால் கூட இட்ஸ் நாட் ஏ பிக் ரேட், இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ஓகே, டவ் ஷார்ட் பார்த்துருவோம். ஸோ ஷார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டில் வந்து அவங்களது வந்து நியர் டு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நம்ம கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து 800,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டோம். பட் இவங்களது பார்த்திங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி வெரி நியர் டு த ஆல் டைம் ஹை. ஈவன் வந்து S&P 500 ஆல் டைம் ஹைலேயே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் எகைன் கண்டிப்பாக நம்மளது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் இதோட சிங்க் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து மேலே வருவதற்கு வாய்ப்புகள் கூடவே இருக்கிறதா நான் பார்க்குறேன், ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. பார்ப்போம் மண்டே எப்படி மார்க்கெட்டை வருது அப்படின்ட்டு, ஒரு ரெக்கவரி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே யோஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ, பபாய், see you. ஹாப்பி வீக்கெண்ட், நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. 3 நாள்.